அவர் அம்மாவோட மடி. அதுல தலை வச்சு படுக்கிறதுக்கு ஈக்குவலா வேற எதுவுமே வராதுன்னு சொல்லுவாரு. இவரு ரொம்ப மிஸ் பண்றது என்னதான்? நீங்க தான் கூடவே இருக்கீங்களே. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும் போல. ஓகே, இவரு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும். இவரு மறக்க நினைக்கிறது என் கூட நடந்த சண்டைய, என்ன அவரு வெறுத்த தருணங்களை. மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது எப்பவும் என்னோட நினைவுகளை. என்ன சார், கரெக்டா சொன்னாங்களா? சொல்லாம இருப்பாளா என்ன? நான் பார்த்ததுலயே பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். எந்த கேள்விக்குமே யோசிக்காம பதில் சொல்றீங்களே. என் நேரமும் யோசிக்கிறவங்கள பத்தி கேள்வி கேட்டா அப்ப யோசிக்காம தானே பதில் சொல்ல முடியும். அப்போ எப்பவுமே உங்க வைஃப மறக்க மாட்டீங்களா? நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. வாவ், வேற லெவல். லாஸ்டா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசாத விஷயம் எதுவும் இருந்தா பேசிக்கலாம். விபத்து கெட்டதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நல்லதுன்னு புரிய வச்சவ நீ. ஏன்னா நம்ம கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த ஊர் வழக்கப்படி நீ வித்யா காலத்துல தாலி கட்டணும். தப்பே செய்யாத நாங்க எதுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்கணும்? ஐயா, வித்யாவை கட்டிக்கிறது உனக்கு தண்டனையா? ஆமா, விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்றது தண்டனை தானே. காலில் ஐயோ தாத்தா, என்ன பண்றீங்க? என்ன தாத்தா நீங்க? என் காலில் போய் நீங்க விழலாமா? உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சதா நான் உன் கழுத்துல தாலி காட்டினேன். எனக்கும் உனக்கும் ஏன் நீ வச்சாலும் எட்டாது, 2 பேருக்கும் ஒரு துளி கூட செட் ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது நீ என் வாழ்க்கையில வரலன்னா பசுமையே இல்லாத பாலைவனம் மாதிரி என் வாழ்க்கையை வறண்டு போயிருந்திருக்கும். உன்னை விட பெஸ்டான ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீதான் என் வாழ்க்கையோட காரணம்னு எனக்கு எதுவும் ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கே அண்ணன். ஏய், நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காத. ஏன் இப்படி சீரியஸ் ஆகுற? அந்த சகுந்தலா நம்ம குடும்பத்தை தீர்த்து கட்டுறதுக்கு ஆளை இறக்கிருக்கா. என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்க ஆளுங்களா பக்கா கூலி படைங்க. கத்தியோட மொத்த பெரியும் போட்டு தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப உங்களுக்கு தண்ணி வச்சுட்டு போனானே, ஆமா, அவன் கூட சகுந்தலாவோட ஆளுதான். இடுப்புல அவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கான். இந்த சகுந்தலா திருந்தவே மாட்டால. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அவனுங்க என்ன என் குடும்பத்துக்கு கட்டம் கட்டுறது. இப்பவே என் ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லி அவங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் அவனுங்களை ரவுண்டு கட்டுறேன். சஞ்சய், அத பண்றதா இருந்தா நானே பண்ணிருப்பேனே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ஒரு இடத்துல சந்தோஷமா கூடி இருக்கு. அந்த சந்தோஷம் கிடைக்கூடாது. இந்த பார்ட்டி நல்லபடியா முடியணும். எல்லாரும் நல்லபடியா சாப்பிடணும். அவங்களுக்கே தெரியாம நாம இந்த பிரச்சனையை முடிக்கணும். எப்படி சொல்றேன்.
யாரோ கொண்டு வந்து ட்ரே மட்டும் இங்க வச்சிருக்காங்க. போடா. ஏய், தெரிஞ்சிருச்சா? உன் கதையை இப்பயே இங்கே முடிக்கிறேன்டா. சார் சொல்லுங்க சார். உள்ள 4 ரவுடிங்களை அடைச்சு வச்சிருக்கோம். போலீஸ் வர வரைக்கும் பாத்துக்கங்க சார். ஓகே சார். சார் தப்பிக்க விட்டுறாதீங்க. சரி. பெரிய கிரிமினல்ஸ் அவங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். லாக்கா இருக்கு. ச்சே. சஞ்சய், இந்த லொகேஷன் தானே அவனுக்கு சொன்னானுங்க. இந்த லொகேஷன் தான் சொன்னாங்க. சஞ்சய், சார், அவங்க எங்க இருக்காங்க? வாங்க சார். என்ன சார், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்ப வரைக்கும் அந்த சகுந்தலாவை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. சாரி சார், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சார் நீங்க தேடிக்கிட்டே இருங்க சார். அவ எங்க குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல சார், அப்படியெல்லாம் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க குடும்பத்தோட சாப்பிடுறதுக்கு வெளியில போயிருந்தோம். அந்த சகுந்தலா அவ ஆளுங்களை வச்சு எங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்கா. கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா நாங்க இப்போ உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். என்ன சார், மறுபடியும் அந்த சகுந்தலாவோட டீல் பேசிட்டீங்களா? என் பசங்க மேல சத்தியமா இல்ல சார். நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா கம்ப்ளீட்டா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கும். ஆனா புடிச்சிருவோம் சார். எப்போ? என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். உங்களுக்கு இந்த இடத்தை யார் சார் சொன்னது? நீங்களா சொல்லுவீங்க? அந்த சகுந்தலா அனுப்பின ஆளுங்க தான் சொன்னாங்க. அவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க சார். நான் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்களை அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவானு. இல்ல சார், அவனுங்க பொய் சொல்லல. சகுந்தலா இங்க தான் இருந்திருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் இங்க இருந்து கிளம்பிக்கணும். உங்க டிபார்ட்மெண்ட்டை விட 4 பக்கமும் அவளுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. எப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. எஸ்கேப் ஆயிடுறா. சார், அவ வேகத்துக்கு நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளை உங்களால பிடிக்கவே முடியாது. எத்தனை நாளைக்கு தான் சார் எங்களை நாங்களே காப்பாத்திக்கிறது? நீங்க என்னதான் வேலை செய்றீங்க?
இதுக்கு மேல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பத்தி ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். உங்க வேலையே போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் ப்ளீஸ் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. 2 நாளா ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் வித்யா, இதுக்கு மேலயும் நம்ம வெயிட் பண்ணணுமா? எதுக்கு வெயிட் பண்ணணுமா? நாம நம்ம லைஃப சந்தோஷமா ஆரம்பிக்கணும்ல. நமக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்ப நம்ம கூட கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாண நாள அவங்க குழந்தையோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம இப்படியே இருக்கோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணாமா? வெப்போம் வெப்போம், கண்டிப்பா வெப்போம். எப்போ? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்லாம் வர வேண்டாமா? என்னடி நேரம் காலம்? இல்ல சஞ்சய், இதுக்குன்னு ஒரு ஜோசியரை பார்த்து நாள் நட்சத்திரம் எல்லாம் குறிக்க வேண்டாமா? ஹே, அதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆ? சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ம். என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஆ, முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனா இப்ப முடியாதுன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏய், அத்தை மனசுல இந்த குடும்பம் பிரிஞ்ச கவலை இன்னும் இருக்கு. அதையும் சரி பண்ணிட்டு நாம சேரலாம்ல. இப்போ சேர்ந்துட்டோம்னா அப்புறம் அத பத்தி நாம யோசிக்கவே மாட்டோம். ஒரு லட்சியம் இருந்தா தானே அதை அடையறதுக்கு நாம போராடுவோம். ம்? நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அத்தை சந்தோஷமா இருக்கணும்ல. போட்டி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியாரா போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிற யாருமே எதிரிங்க கிடையாது. இந்த கூடவே இருக்கிற பாரு, நீதான் எதிரி. கடவுளே, அப்படி நான் என்னதான் பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இவ்வளவு மட்டும் லவ் பண்றது ஒரு தப்பா? அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நிஜமாவே சொல்றேன், நாளைக்கே நான் மாலை போட்டு சாமியாரா மலைக்கு போறனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறமாவது என் அருமை உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அவன் கஷ்டம் தெரியாம இந்த பள்ளி வேற நேரங்காலம் தெரியாம சவுண்ட் கொடுத்துட்டு. ஏன் நிக்கிற? ஆ? அதான் மாலை போட்டு மலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டியே, கிளம்பு. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? என்னாச்சு? ஸ்னேகா, நீ போனை கட் பண்றாங்க. திரும்ப கால் பண்ணு. என்னவா அவனுக்கு? மறுபடியும் கட் பண்றாங்க போனை. என்ன இது? புருஷனை பொண்டாட்டி மாத்தி மாத்தி கால் பண்றாங்க. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? ஸ்பீக்கர் போடு, ஸ்பீக்கர் போடு. அனி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்கு இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அசோசியேஷன் மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அனி, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஆபீஸ்க்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல வந்துட்டேன். எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? அனி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நேர்ல காட்டுங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க அண்ணி. என்ன கேட்கணும்? அண்ணி, இன்னைக்கு நீங்க மீட்டிங் போக வேண்டாம். நீங்க காரை விட்டு கீழே இறங்காம அப்படியே போய்கிட்டே இருங்க ப்ளீஸ். எதுக்கு? ஐயோ, கேள்வி கேட்காம நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க அண்ணி. நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன? என்கிட்ட இருக்கிற தலைவர் பதவி என்ன விட்டு போகணும் அதானே? ஐயோ அண்ணி, அதெல்லாம் கிடையாது. டைம்க்கு மீட்டிங்க்கு கூட வரமாட்டா? இவெல்லாம் எதுக்கு தலைவரா இருக்கணும்னு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கணும். அதானே உங்க விருப்பம்? அக்கா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொன்னா கேளுங்க. ஏய்,
எல்லாம் எனக்கு தெரியும்டி. அத்தை சொன்னதுக்காக எனக்கு பதவியை விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்ப இந்த பதவியில இருந்து என்ன கீழே இருக்க 2 பேரும் பிளான் பண்றீங்க அப்படிதானே? ஐயோ அக்கா, இது வேற பிரச்சனைக்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஷார்ப்பா 10 மணிக்கு எனக்கு மீட்டிங். அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மணி 9 ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டேன், இறங்க போறேன். ஹனி ப்ளீஸ், காரை விட்டு கீழே இறங்காதீங்க. இறங்கினா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? என்ன ஆளை வச்சு கொன்றுவீங்களா? நான் அப்படியே செத்து போயிடுவேனா? ஆமா, நீ செத்துருவ. நீங்க மட்டும் அந்த வண்டியில இருந்து இறங்குனீங்கன்னா செத்து போயிருவீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாக்கா? நீங்க சாகணுமா உயிரோட இருக்கணுமா? சொல்லுங்கக்கா, நீங்க சாகணுமா இல்ல உயிரோட இருக்கணுமா? உயிரோட இருக்கணும். அப்போ வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. காரை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க. சரி. ஹனி, சகுந்தலா ஆளுங்க எப்ப வேணா வந்து உங்களை கொலை பண்ணலாம். நாங்க சொல்ற வரைக்கும் காரை விட்டு கீழே இறங்காதீங்க. சரி. உங்களை யாராவது ஃபாலோ பண்ணி வராங்களான்னு பாருங்க. ஐயோ, முன்னாடி பின்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருக்கு. இதுல யார் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவேன். அக்கா, சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க, அத மைண்ட்ல வச்சு பாருங்க. சஞ்சய், என் காரை ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. அம்மா, ஆள் எப்படி இருக்கான்? தெரியல, ஹெல்மெட் போட்டிருக்கான். டேய், என்னையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனும் ஹெல்மெட் போட்டிருக்கான். ஐயோ, ஆமா ஆமா, ஏன் காரையே ஒருத்த ஃபாலோ பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அண்ணி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா ஆள் வச்சு கொலை பண்றதுக்கு சகுந்தலா பிளான் பண்ணிருக்கா. இப்ப உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வரதா அவனுங்க தான். அதனால நீங்க காரை விட்டு கீழே இறங்கின அடுத்த செகண்ட் அவங்க உங்களை கொன்னுடுவாங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கா, கத்தி இருக்கான்னு நம்ம யாருக்கும் தெரியாது. சகுந்தலா கிட்ட சண்டை போட்டு இப்படி உசருக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்களே. ஸ்னேகா, என்ன பேசுற? இல்ல, வாயை மூடு. சஞ்சய், என்னடா நடக்குது? யார் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணது? டிடெக்டிவ் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல, ஏற்கனவே வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டில ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. டேய் சஞ்சய், இன்னும் எவ்வளவு தூண்டா கார்லயே போயிட்டு இருக்கிறது? இதுக்கு என்ன முடிவு? நம்ம உஷாராயிட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அதனால போய்கிட்டே இருங்க. நான் என்ன சாகல. யாரோ ஒருத்தர் கடைசி நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டாரு. பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்ல சார். கரெக்ட் டைம் ஹெல்ப் பண்ணீங்க. பரவாயில்ல சார். ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சய், நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அம்மா, இனி நம்ம எங்கேயும் போக வேணாமா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, அதே இடத்துல அப்படியே காரை நிறுத்துங்க. ரெண்டு பேரும் கார்ல இருந்து கீழே இறங்குங்க.
மேடம். அம்மா, அண்ணி, விஜய். சஞ்சய், நீ அனுப்புன ஆளுங்க கரெக்டான டைமுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டாங்கப்பா. தேங்க்யூ சஞ்சய். விஜய், நீ காலேஜ் போகணும்னு சொன்னல, என்னாச்சு சஞ்சய்? அப்பா போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிற. திரும்ப பண்ணு. அப்பா போன் எடுங்கப்பா. எவ்வளோப்பா? 100 ரூபா சார். 2 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்கு 100 ரூபாயா? சார் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுல சார். எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லுங்க. இந்தா வச்சுக்க. வித்யா, இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. சொல்லுங்க மேடம். சார், அந்த சகுந்தலோட ஆளுங்க தொடர்ச்சியா என் குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் மாமனார் வீட்டுல இருக்காரு. அவரை கொல்றதுக்கு, கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் உங்க ஆளுங்க எல்லாரையும் ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க சார். நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே ஸ்பாட்டுக்கு போறேன். ஓகே சார். யோ, வண்டி அடியா, போயா. என்ன சொன்னாரு? சொல்லிட்டேன், உடனே போறேன்னு சொன்னாங்க. அப்பா, லைன்ல இருக்கீங்களா?
சஞ்சய், அப்பா இப்ப அங்க என்னாச்சுப்பா? அவனுங்க கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அப்ப நான் பக்கத்துல வந்துட்டேன், நீங்க தைரியமா இருங்க. ஆ. டேய், இது வேலைக்கு ஆகாது. பின்வழியா போய் பார்க்கலாம் வாங்க. வாங்கடா. சஞ்சய், சஞ்சய், அப்பா சொல்லுங்கப்பா. இப்ப சத்தத்தையே காணும்டா. ஒருவேளை அவனுங்க போயிட்டானுங்களோ? அப்பா இல்லப்பா, அதுக்கு சான்ஸே கிடையாது. சைலண்டா இருக்குடா. அப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாங்கப்பா அவங்க. வேற அப்பா மொட்டை மாடி கதவை லாக் பண்ணிருக்கீங்களா? தெரியலையே சஞ்சய். அப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல அங்க போய் செக் பண்ணுங்க. திறந்திருந்தா உடனே அதை லாக் பண்ணுங்க. சஞ்சய், சஞ்சய், அப்பா அவனுங்க உள்ள வந்துட்டானுங்கடா. சஞ்சய், டேய் டேய், வேணாடா, மரியாதையா போயிடுங்க. போலீஸ் லைன்ல இருக்காங்க. யார் வேணா வரட்டும். டேய் சொன்னா கேளுங்கடா. கதவு பூட்டிட்டா எங்கனால உள்ள வர முடியாதா? டேய் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன உன் பையன் லைன்ல இருக்கானா? சொன்னா கேளுங்கடா. இருக்கட்டும். நீ துடிக்க கத்துறத அவன் கேட்கட்டும். டேய் சஞ்சய் கொஞ்சம் சீக்கிரமா போ சஞ்சய். சஞ்சய், டேய் ஓடுடா. உங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க வித்யா. டேய் சஞ்சய், எங்க ஓடுவ? சஞ்சய் கூப்பிடு. அப்பா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? டேய் என்ன சுத்து போட்டானுங்கடா. அப்பா கதவை திறந்து வைங்க, நான் பக்கத்துல வந்துட்டேன். விஜய் விஜய் உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம். வித்யா உனக்கு ஒண்ணும் ஆகாது வித்யா. வித்யா கண்ண மூட. இங்க பாரு, நான் கூட தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன். ஏய் வித்யா உனக்கு ஒண்ணும் ஆகாது, என்ன பாரு வித்யா.
வித்யாவை கட்டையில குத்திட்டாங்கம்மா. அவ உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காம்மா. வேதா, அழாத சஞ்சய். கடவுளே, ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? இன்னும் நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. இவ என்னங்க பாவம் பண்ணா? இவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏங்க, என்னாச்சு? யாருங்க இப்படி பண்ணா? எல்லாம் அந்த சகுந்தலா தான் வேதா. இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம குடும்பத்தையே கொல்லணும்னு நினைச்சு திட்டம் போட்டிருக்கா. ஆனா வித்யா நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு கடைசியில அவ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உயிரை கொடுக்கறதுக்கே துணிஞ்சிட்டிய வித்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வித்யா சந்தோஷமா இருந்தா. அந்த சந்தோஷமே இப்படி பாதியில போகணுமா? கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. என் கூட 100 வருஷம் வாழணும்னு சொன்னாமா. இப்போ ஆமா மேடம். ஐயோ, அவசரப்பட்டு உன்னை கை நீட்டி அடிச்சிட்டனே, சாரிடா. பரவாயில்ல மேடம். வந்த உடனே இந்த நல்ல விஷயத்தை தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அடிச்சிருப்பனா? சரி, இப்ப எப்படி? அவ உழைப்பாளா மாட்டாளா? ரொம்ப கஷ்டம் மேடம். என்னடா நீ மொத்தமா முடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி பதில் சொல்றியே? அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு மேடம், அதான் தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா கண்டிப்பா அவ பொழைக்க மாட்டா மேடம். கத்தி முழுசா உள்ள இறங்கிருச்சு. பொழைக்க கூடாது. ஒருவேளை அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தாலும் அத நாம தடுத்துடணும். வித்யா தான் அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பலம். அவ கதையை முடிச்சிட்டாலே மத்தவங்க எல்லாரையும் ஈஸியா காலி பண்ணிடலாம். அவ அவளோட வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே தாண்டி வந்திருக்கா. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? தப்பு செய்யறவங்க எல்லாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது வித்யாவுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? என்னால அவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியல. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, அதையெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல. வித்யா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ திரும்ப பொழைச்சு வரணும். என் பையன் கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். அவளை எப்படியாவது காப்பாத்திடு. அவளுக்கு பதிலா நீ என்னோட உயிரை எடுத்துக்க. இல்லடா, என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்டு அவ ஏண்டா உயிரை கொடுக்கணும்?